இந்தியாவுக்கு கடும் தலைவலியாக விளங்கும் மசூத் அசாருக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி தந்திருக்கிறது இந்தியா. யார் இந்த மசூத் அசார்? இந்தியா அளித்த பதிலடி என்ன? விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அனைவருடைய புருவத்தையும் உயர்த்த வைக்கும் அந்த பெயர் மசூத் அசார். 26 வருடம் கழித்து இந்தியா பழிக்கு பழி வாங்கி இருக்கிறதா என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம். மௌலானா மசூத் அசார் பாகிஸ்தானில் உள்ள பகவல்பூரில் தான் பிறந்தார். 1968ஆம் ஆண்டு. சிறுவயதில் இருந்தே அவர் ஹர்கத் உல் முஜாஹிதீன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மீது தீவிர நாட்டம் கொண்டிருந்தார். இந்த அமைப்பு இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. 1994ஆம் ஆண்டு இவருடைய செயல்பாடுகளுக்காக காஷ்மீரில் உள்ள அனந்த்காத்திற்கு அருகே இந்திய அரசு இவரை கைது செய்கிறாங்க. 5 வருடம் சிறையில் அடைக்கிறாங்க. 1999 IC-814 இந்த விமானத்தை யாருமே மறக்க முடியாது. ஏர் இந்தியா விமானம் காத்மண்டுவில் இருந்து டெல்லியை நோக்கி புறப்பட்ட அந்த விமானம் நேரடியாக துபாய் வழியாக கந்தகாருக்கு கடத்தப்படுகிறது. அந்த விமானத்தை மீட்பதற்கு இந்தியா பல முயற்சிகள் எடுத்தது. அதற்கு தீவிரவாதிகள் பணயமாக பணம் கேட்டது மட்டுமல்லாது மௌலானா மசூத் அசாரையும் திரும்ப கேட்டனர். இந்தியாவும் அவரை பாகிஸ்தானிடம் ஒப்படைத்தது. எனவே சிறையில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்டவர் 2000ஆவது ஆண்டில் ஜெய்சி முகமது அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார், தீவிரவாத அமைப்பு. 2001ஆம் ஆண்டிலேயே இந்திய நாடாளுமன்றம் மீது இந்த அமைப்பு தாக்குதல் நடத்துது. தொடர்ச்சியாகவே இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு எதிரான தாக்குதல் நடத்திட்டு வராங்க. குறிப்பாக 2016ஆம் ஆண்டு பதான்கோட் விமான தாக்குதலுக்கு இந்த அமைப்பும் மசூத் அசாரும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார்கள். நாட்டையே உலுக்கிய 2019 புல்வாமா தாக்குதலுக்கும் இந்த அமைப்பு காரணமாக இருக்கிறாங்க. இங்க இந்த அமைப்பினை சேர்ந்தவர்களுக்கு எப்படி மசூத் அசார் பயிற்சி கொடுக்கிறாரு அப்படின்னா, மர்காஸ் சபான் அல்காக் அப்படிங்கிற ஒரு வளாகத்தை பகவல்பூர்ல தொடங்குறாரு. எவ்வளவுனா 15 ஏக்கர் பரப்புல. அந்த வளாகத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மசூதி போன்ற தோற்றம் இருந்தாலும் அது தீவிரவாத முகாம்களாக இருக்கிறது. தீவிரவாதிகளை பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. தீவிரவாத பயிற்சி முகாம், அவர்களுக்கு மல்யுத்தம் சொல்லித் தருவது, துப்பாக்கி சூடு பயிற்சி போன்றவை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுது. அந்த 15 ஏக்கர் பகுதியில் மசூத் அசாரினுடைய ஒரு பிரம்மாண்டமான வீடும் இருக்குது. இந்திய உளவுத்துறையான ரா ஏஜென்ட்டுக்கு ரொம்ப நாளாகவே இந்த வீடு இருக்கக்கூடிய பகுதியும் இதன் மீதும் தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதைத்தான் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பயன்படுத்துறாங்க. இந்தியா நடத்திய நெத்தியடி தாக்குதலில் மசூத் அசாரினுடைய சகோதரி உட்பட 9 உறவினர்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. 4 நண்பர்களும் இறந்திருக்கிறாங்க. ஜெய்சி முகமது அமைப்பினுடைய முக்கிய முகாம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. மசூத் அசார் இந்தியா மட்டுமல்லாது அமெரிக்காவாலும் ஏன் பாகிஸ்தானாலுமே தேடப்படும் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார். ஆனால் பாகிஸ்தானினுடைய அரசாங்கமும் இராணுவமும் இவ்வளவு நாட்களாக அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அந்த முகாம் மீது தாக்குதல் நடத்தியது பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வின்னிங்காக பார்க்கப்படுகிறது. இந்தியா நடத்திய நெத்தியடி தாக்குதல் 26 வருடங்களுக்கு பிறகு பழிக்கு பழி வாங்கப்பட்டுள்ளது. நன்றி பாலவெற்றிவேல்.